ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இந்த வீடியோவில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் நமக்கு இன்னும் கொஞ்சம் குறை இருக்குது. இன்றைக்கு ஒரு 6 டேர்ம்ஸு நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். என்னென்னு பார்க்கலாமா? ரெப்படிஷன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். திரும்ப திரும்ப கூறுதல். அதனுடைய டெஃபினிஷன் என்னென்னு பார்க்கலாம். ஒரு சொல் அல்லது சொற்றொடரை மீண்டும் மீண்டும் அதே வரியிலோ அடுத்தடுத்த வரிகளிலோ சொல்வது ரெப்படிஷன் எனப்படும். நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும். ஒர்க் டில் த பிரெயின் பிகின்ஸ் டு ஸ்விம். இப்போ இந்த ஒர்க் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப இந்த வரியில் வந்திருக்கு. நெவர் கிவ் அப், நெவர் நெவர் நெவர். அப்போ இங்கே நெவர் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. த ரெயின் த என்லெஸ் ரெயின். இங்கே ரெயின்கிற வேர்டு ரிப்பீட் ஆகிருக்கு. அலோன் ஆல் அலோன் ஆன் அ வைட் சீ. இங்கே அலோன் அப்படிங்கிற வேர்டு 2 தடவை வந்திருக்கு. வைடு அப்படிங்கிறதும் ரெப்படிஷன் ஆகிருக்கு. சரிங்களா? ஓகே, இதுதான் ரெப்படிஷன். இது மாதிரி நமக்கு ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு இது என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் இது எதில் வரும் அப்படின்னு கீழே 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது அலூஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை சிறப்பித்து சொல்லுவது. இன்னொரு நபர் மூலமாகவோ, இன்னொரு பொருள் மூலமாகவோ, இன்னொரு செயல் மூலமாகவோ, நிகழ்ச்சி மூலமாகவோ நம்ம ஒரு காரியத்தை சிறப்பித்து சொல்லுவதுக்கு பேர் அலூஷன். ஹீ வாஸ் அ ரியல் ரோமியோ. இங்கே ஹீ அப்படின்ற ஒரு நபரை ரோமியோவோட சொல்லி ரோமியோ மாதிரி அப்படின்னு இல்லாமல் அதை டைரெக்டாக சொல்கிறாங்க. ஹி வாஸ் அ ரியல் ரோமியோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேர்ள்ஸ். திஸ் பிளேஸ் இஸ் லைக் ஏடன். இப்போ இந்த லைக் வந்திருக்கே, அப்போ சிமிலியா அப்படியும் நமக்கு கேட்க தோணும். இங்கே இருக்கிற வேர்டையும் பார்த்துக்கணும். கேபிட்டல் லெட்டரில் இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி சொல்லணும். இப்படி கேட்கும் பட்சத்தில் இந்த லைக் நமக்கு ஆப்ஷனில் வராது. சிமிலி தேவையாக இருந்து கேட்டிருந்தால் லைக் இருக்கும். இல்லை அவங்க எதிர்பார்க்குறது அலூஷனாக இருந்தால் நமக்கு இந்த ஆப்ஷனில் லைக்கு வராது. சரிங்களா? இப்படி இதை பார்த்தா கூட நமக்கு மெட்டஃபர் மாதிரி தான் இருக்குது. இப்படி கன்ஃபியூஷனாக இருக்கிற நேரத்தில் டபுள் ஆன்சர் ஒன்று வர்ற மாதிரி நமக்கு ஆப்ஷனில் இருக்காது. ஸோ கவலைப்பட வேண்டாம். He met his Waterloo. This place is no less than paradise. She has a Mona Lisa smile. இப்போ இந்த ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு நபரையும் வேறு ஒரு நபரோடையோ, வேறு ஒரு நிகழ்ச்சியோடையோ, வேறு ஒரு இடத்தோடையோ லிங்க் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இதுக்கு பேர் அலூஷன். புரிஞ்சிருச்சுங்களா? அடுத்து சினெக்டோக்கி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பகுதி, ஒரு சின்ன பிட் ஆஃப் வேர்டு. ஒரு வார்த்தையால் ஒரு முழு சென்டென்ஸையும் நாம் கவர் பண்ணி சொல்லுவோம். அல்லது ஒரு முழு சென்டென்ஸும் ஒரு வார்த்தையை குறிக்கிற மாதிரி இருக்கும். டெஃபினிஷன் பார்க்கலாம். இதில் ஒரு பகுதி சொல்லில் முழுவதையும் குறிக்கலாம். முழுவதையும் சொல்லி பகுதியையும் குறிக்கலாம். இதில் ஒரு பகுதியை சொல்லி முழுவதையும் குறிக்கலாம், முழுவதையும் சொல்லி பகுதியையும் குறிக்கலாம். கீழே இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், நல்லா புரியும். ஆல் ஹேண்ட்ஸ் ஆன் டெக். எங்கே எல்லாரும் உடனே இந்த கப்பல் படையினர் தான் இந்த ஹேண்ட்ஸு. எல்லாரும் அட் அ டைமில் எங்கே வந்திருக்கணும், மேலே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்கிறது. த வேர்ல்டு தேங்க்டு ஹிம். இந்த உலகமே அவ்வளோ பேரையும் ஒன்றா உள்ளே அடக்கியாச்சு. தேங்க்டு ஹிம். இந்தியா ஒன் த மேட்ச். இந்தியா அப்படிங்கிறது நமக்கு தெரியும், நாடு, இடம். ஆனால் அந்த வீரர்களை சொல்கிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லிடுறோம், டீம் நேமாக சொல்லிடுறோம். இந்தியா ஒன் த மேட்ச். த க்ரௌன் வில் டிசைட் இட். இந்த அரசர் அதை டிசைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. வி நீட் மோர் வீல்ஸ். நிறைய கார் வேணும் அப்படின்னு சொல்லலை. காரை குறிக்கிறதுக்காக எதை சொல்கிறாங்க, அதனுடைய ஒரு பகுதி பொருளை சொல்கிறாங்க, வீல்ஸ்.
சரிங்களா? இதுதான் சினெக்டோக்கி அப்படிங்கிறது. லிட்டோட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். லிட்டோட்ஸ் அப்படின்னா அந்த செயலை நேரடியாக சொல்லாமல் அதனுடைய ஆப்போசிட் வேர்டை சொல்லி அதை நம்ம புரிஞ்சுக்கிற வைக்கிறது, எதிர்மறையாக புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு நான் ஷார்ட்டாக எழுதியிருக்கிறேன். ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் அதன் கருத்தை, எதிர்கருத்து சொல்லை கூறி விளக்குதல். நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் அதனுடைய ஆப்போசிட் வேர்டு என்னவோ அதை சொல்லி விளக்குறதுக்கு பேர் தான் லிட்டோட்ஸ். ஹீ இஸ் நாட் அ பேட் சிங்கர். அது குட் சிங்கர்னு நேரடியாக சொல்லிட்டு போயிடலாம். அப்படி சொல்லாமல் அதை எப்படி சொல்கிறோம், மறைமுகமாக சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு நாட் வரும். அந்த நாட் வர்றதுனால அந்த ஆப்போசிட் மறைஞ்சு போயிடுது. சரியா? அப்போ ஹீ இஸ் நாட் அ பேட் சிங்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் குட் சிங்கர்னு அர்த்தம். ஹீ இஸ் குட் சிங்கர் அப்படிங்கிறத கருத்து மாறாமல் வார்த்தையை மாற்றி போட்டிருக்கிறாங்க. ஹீ இஸ் நாட் அ பேட் சிங்கர். ஷீ இஸ் நாட் அன்ஹாப்பி. அன்ஹாப்பினா என்ன அர்த்தம்? அவள் ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிற அர்த்தம். நாட்டை எடுத்துட்டோம்னா ஹாப்பின்ற மீனிங்க்கு போயிடும். அதே போல் இட் இஸ் நோ ஸ்மால் அச்சீவ்மெண்ட். இது ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு பெரிய சாதனைன்னு அர்த்தம். அப்போ இந்த பிக்குன்றதை குறிக்கிறதுக்காக நோ ஸ்மால் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. யூ ஆர் நாட் ராங். நீ செஞ்சது தப்பில்லை. நீ தப்பில்லை அப்படின்னா என்ன? நீ கரெக்டு தான், நீ செஞ்சது கரெக்டு தான், யூ ஆர் ரைட் அப்படின்ற அர்த்தம். சரியா? அப்போ நாட் ராங் அப்படின்னு கொடுக்கறது கரெக்டுங்கிற வேர்டை குறிக்கிறதுக்காக எதிர் சொல்ல வச்சு நாட் அப்படிங்கிறத சேர்த்துருக்குறாங்க. அப்போ இது புரியுது அவங்களுக்கு? லிட்டோட்ஸ் அப்படிங்கிறது அந்த நாட் வச்சு எதிர் சொல்ல சொல்லி நேரடியாக அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிற வைக்கிறது தான் லிட்டோட்ஸ். அடுத்து லிச்சி, புதுமை இழந்த பழைய சொற்கள். புதுமை இழந்த பழைய சொற்கள்னால் என்ன? சிலது நமக்கே சொன்னால் அந்த வார்த்தைகள் போர் அடிக்கும். சொன்னதே இந்த கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுதான் இந்த கிளிச்சி. அதிகம் பயன்படுத்தப்பட்டு அதன் புதுமை விருப்பம் இழந்து பயன்படுத்த விரும்பாத சொற்றொடர் கிளிச்சி எனப்படும். சரியா? இப்போ டைம் வில் டெல், காலம் இதை உனக்கு சொல்லும் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு கோபம் வந்துடுது. லவ் இஸ் பிளைண்டு, எப்பா இதை கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சுப்பா அப்படின்னு சொல்கிறோம். ஆஸ் பிரேவ் ஆஸ் லயன், இதுவும் அதே மாதிரி தான். ஆல் தட் glitters இஸ் நாட் கோல்டு. இந்த ப்ராவபும் நம்ம ஓயாமல் கேட்டு 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 இப்போ யாராவது சொன்னாலே நமக்கு எப்படி இருக்கும்? அப்படியே முகத்தை சுரிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரியான விரும்பாத வார்த்தைகளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கிளிச்சி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சிம்பாலிசம். சிம்பாலிசம் அப்படின்னு சொன்னால், சிம்பல் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் அது ஒரு அடையாளம், அது ஒரு குறியீடு அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு பொருள், நிறம், ஒரு செயலை கொண்டு வேறொரு ஆழமான கருத்தை உணர்த்துதல், இதுதான் சிம்பாலிசம். இப்போ இந்த புறா அப்படின்னு பார்த்தாலே அது என்ன? அமைதியின் சின்னம் புறா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டவ்வை போட்டுட்டா அங்கே அமைதி என்ற ஒரு பொருளை குறிக்கும். ஒரு ரோஸ் காம்போட போட்டு காமிச்சிட்டா உடனே என்ன சொல்லிடுவோம்? லவ் சிம்பல் அப்படின்னு சொல்லிடுறோம். இந்த ஹார்ட் ஷேப்பெல்லாம் போடுறோம் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். ஸ்கேல்ஸு, தராசை பார்த்த உடனே நீதி அப்படின்ற ஒரு கருத்து. பிளாக்கு, கலரு. இப்போ இங்கே கலர் சொன்னோம் இல்லையா? நிறம்னு சொன்னோம்ல. இப்போ பிளாக் கலரை பார்த்தாலே நம்ம என்ன செய்யும்? ஒரு துக்கம் அப்படின்னா நம்ம அங்கே ஒரு கருப்பு கலரில் ட்ரெஸ் போடுறோம். நம்ம பேட்ச் குத்துறதெல்லாம் கூட துக்கம் அனுசரிக்கிற நேரத்தில் நம்ம கருப்பு கலரில் தான் குத்துறோம். இப்போ பிளாக் எதை காமிக்குது அப்படின்னா சாரோ. சன்ரைஸ், சூரியன் உதிக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி சொல்கிறோம்? நியூ பிகினிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வார்த்தையே இல்லை, ஒரு சிம்பல் தான் இருக்குது, தீ மாதிரி. அப்போ என்ன அர்த்தம்? ரொம்ப கோபம் அப்படிங்கிற அர்த்தம். இந்த மாதிரி இந்த சிம்பாலிக்காக சொல்கிற வேர்ட்ஸ் அதை தான் நம்ம சிம்பாலிசம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதில் 6 கருத்துக்கள் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது முக்கியமானதாக வரிசைப்படுத்தியே நானும் சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, ஒரு 6 டேர்ம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு 2 வீடியோவுக்கு அடுத்து அந்த வீடியோவை
நான் போட்டு முடிச்சிருவேன். இன்னும் நம்ம சொல்ல வேண்டிய தலைப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நமக்கு நேரம் பத்தாது, எக்ஸாம் நெருங்கிட்டு அப்படிங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே இடையில கொஞ்சம் கொஞ்சமாக இன்சர்ட் பண்ணி சொல்லிடலாம். வெறும் இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாக போட்டால் போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் இடையில சின்ன சின்ன பார்ட்டெல்லாம் போட்டுட்ருக்குறேன். சரிங்களா? ஓகே. தயவுசெய்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், பிடிஎஃப் போடுங்க அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. பிடிஎஃப் என்னால் கண்டிப்பாக முடியாது. ஐ ஹாவ் நோ டைம். ஓகே. நானும் பாவம் இல்லையா? உங்களுக்காக நான் தயார் பண்ணி நீங்கள் கஷ்டப்படாமல் நான் அப்படியே உங்களுக்கு கையில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் பிடிஎஃப் என்கிட்ட கேட்கக்கூடாது. சரிங்களா? ஓகே. தேங்க்யூ.